எங்க நம்ம முன்னோர்கள் எல்லாருமே ஒரு பழமொழி சொல்லி வச்சிருக்காங்கல்ல. கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு. அன்னைக்கு மட்டும் தீர விசாரிச்சிருந்தாங்கன்னா ஒரு அப்பாவி பையன் ஜெயிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலையே வந்திருக்காது. இத கேட்டுட்டு மனோஜ் அப்படியே தகச்சு போய் உட்கார்ந்துருக்காங்க. என்ன சார், என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க சொல்றது எதுக்குமே எனக்கு புரியவே இல்ல. ஒரு நிமிஷம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க என்ன பண்றீங்க? எல்லாருமே கிளம்பி என் கூட வாங்க. சார், எங்க போகணும் அப்படின்னு சொல்லி கேட்க, ஹாஸ்பிட்டலுக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நீ ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ நீங்க மட்டும் வரலாட்டி நான் உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். இத கேட்டு விஜயாக்கு ஒண்ணுமே புரியல. ரோஹிணி இருந்துகிட்டு, சார் என்ன ஏதுன்னு சொல்லாம எல்லாரையுமே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டா என்ன சார் அர்த்தம்? ஒரு ட்ரீட்மெண்ட், ஒரு என்கொயரி, அத அங்கதானே வைக்க முடியும். உங்க கண்ணு முன்னாடி உங்க கண்ட்ரோல்ல நடந்தாதானே அது நல்லா இருக்கும். உடனே மனோஜ கூட்டிக்கிட்டு கிளம்புறாங்க. மனோஜ் ஒரு பக்கம் நான் வரமாட்டேன் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. இன்னொரு பக்கம் மனோஜ கண்டிப்பா கூட்டிட்டு போய் ஆகணும் அப்படின்னு மனோஜையும் கூட்டிட்டு போயிடுறாங்க. ஏண்டி, நீ எதுக்குடி இப்போ போலீஸ கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே மீனாவும் போய் அண்ணாமல காதோரமா ஏதோ விஷயத்த சொல்றாங்க. அவருக்கும் இந்த வீட்ல முன்ன மாதிரி பாசம் கிடைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு இந்த விஷயத்துல கொஞ்சம் அமைதியா இருங்க மாமா அப்படின்னு சொல்றாங்க. மீனாவும் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்க இருந்த ரோகிணியும் இப்போ இங்க என்னதான் நடக்குது, எதுக்கா மனோஜ ஹாஸ்பிட்டல் வரைய கூட்டிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, டாக்டர்ஸும் மனோஜ படுக்க வச்சு எல்லா உண்மைகளையும் சொல்ல வைக்கிறப்பதான் மனோஜ் தன்னோட மனசுல இருக்கிற உண்மைகளை ஒண்ணு ஒண்ணா சொல்றாரு. நான் தான் எல்லாத்தையும் பண்ணேன், நான் தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு முத்து மேல பழிய போட்டேன். என் அம்மாவோட பாசம் எனக்கு மட்டும்தான் கிடைக்கணும். அவன் இருக்கிறதுனால அம்மா என்னை கண்டுக்காமலேயே இருந்தாங்க. அந்த நேரத்துல ஏன் கூட இருக்கிறதுக்கு அவங்க விருப்பப்படவே இல்லை. அந்த கோபம் எல்லாமே தான் அவன் மேல எனக்கு வெறுப்பா மாறுச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஐடியா கேட்டப்பதான் இந்த விஷயத்த பத்தி சொன்னாங்க. அதனாலதான் அவன் மேல பழிய போட்டுட்டு அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்யவும் செஞ்சேன். இத கேட்டுட்டு அங்க இருந்த முத்துவும் சரி, அங்க எல்லாருமே சரி அதிர்ச்சியோட பாக்குறாங்க. இத கேட்டுக்கிட்டு இருந்த எல்லாருமே அதிர்ச்சியோட பாக்க அண்ணாமலை கிட்ட மீனா மன்னிப்பு கேக்குறாங்க. மீனா இந்த விஷயத்த வெளியில சொன்னா விஜயாவோட மனசு கஷ்டப்படுமேன்னு யோசிச்சேனே தவிர முத்துவோட மனசு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கும்னு நான் யோசிக்கவே இல்லை அப்படின்னு அண்ணாமலை மீனா கிட்ட சொல்றாங்க. ஒரு மனைவியா அவன் மேல இருக்கிற பழிய துடைக்கணும் அப்படின்னு நீ பண்ணிருக்க இந்த விஷயத்த நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். இப்பவாவது புரிஞ்சுக்கோ, உண்மையானவன் யாரு, பொய்யானவன் யாருன்னு. முத்து என்னைக்குமே நேர்மையா இருக்கிறவன், உண்மையா இருக்கிறவன், உழைக்க கூடியவன். ஆனா மனோஜ் நீ நினைக்கிற மாதிரி இல்ல. என்னதான் 7 டிகிரி 10 டிகிரின்னு படிக்க வச்சாலும் அவனோட வக்கரமான புத்தி இதுதான். இப்பயாவது கேட்டு தெரிஞ்சுக்கோ. இங்க மனோஜ் சொன்ன அத்தனை விஷயத்தையுமே கேட்டு விஜயாவும் ஆடி போய் நிக்கிறாங்க. அவன் சொன்ன அடுத்த கணமே முத்துவ பார்க்கணும், முத்து கிட்ட பேசணும் அப்படின்னு விஜயாக்கு தோணுது. இந்த மீனா இப்படி செய்வான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு அங்க இருந்த ரோஹிணியும் யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வெளிய வந்த மனோஜோட சட்டைய பிடிச்சு விஜயா கத்துனதோட மட்டும் அல்லாம, இந்த மாதிரி ஒரு பொண்ணு உங்க வீட்டுக்கு மருமகளா வந்ததை நினைச்சு நீங்க பெருமைப்படணும். தன்னோட கணவன் மேல எந்த ஒரு பழியுமே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற இந்த மனைவி கிடைக்கிறதுக்கு முத்து போன ஜென்மத்துல ஏதோ புண்ணியம் செஞ்சிருக்கணும். இந்த மாதிரி ஒரு குடும்பத்தை நான் இப்பதான் பாக்குறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமி. உன் புருஷன் மேல இருக்கிற பழிய நீ துடைக்கணும்னு நினைச்ச. நான் தான் உனக்கு பெரிய நன்றி சொல்லணும் அப்படின்னு மீனாவும் சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இனிமே எந்த உதவியா இருந்தாலும் என்கிட்ட தயங்காம சொல்லுமா அப்படின்னு போலீஸும் சொல்லிட்டு போக, வேலை இவர் மேல ஆக்ஷன் எடுக்கணும்னாலும் அதையும் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. செய்யாத தப்புக்காக ஒரு பையனை சிறார் ஜெயிலுக்கு அனுப்பிட்டு தான் மட்டும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சவனுக்கு தண்டனைய எப்ப வேணாலும் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்ல, உடனே மீனாவோ ரோஹிணிய பாக்குறாங்க. இல்ல சார், அப்படிலாம் எதுவும் வேண்டாம்.
நீ சொல்லுமா, நான் பாத்துக்கிறேன். இனிமே இவனால ஏதாவது பிரச்சனைன்னா சொல்லு. இந்த மாதிரி சொல்லிட்டு போலீஸும் அங்க இருந்து கிளம்பி போக மீனாவும் மனோஜ பாக்குறாங்க. அசிங்கமா இல்ல? என் புருஷன இந்த மாதிரி ஒரு தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்க வச்சுட்டு நீங்க மட்டும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு எப்படி முடிஞ்சது? வீட்ல ஒவ்வொரு நாளும் அவரை ஜெயிலுக்கு போனவரு, சரியா படிக்காதவருன்னு ஒவ்வொரு நாளும் காயப்படுத்துனீங்க. இது எல்லாமே ஆனதுக்கு காரணம் நீங்க தானே. அந்த குற்றம் செஞ்சவங்களை விட குற்றம் செய்ய தூண்டுனவங்களுக்கு தானே தண்டனை அதிகம். சொல்ல போனா உங்க மேல இப்ப கூட ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். அப்படி கொடுத்தா உங்களோட வாழ்க்கை பாதிக்கும். இத்தனை வருஷமா என்னோட மாமனாரும் புருஷனும் எதுக்காக அமைதியா இருந்தாங்களோ அத நான் செய்ய விரும்பல. அங்க நின்னுகிட்டு இருந்த ரோகிணி, விஜயா, மனோஜுக்கு சரியான பதிலடிய மீனாவும் கொடுக்கவும் செய்றாங்க. அங்க இருந்த அண்ணாமலையும் நான் இந்த விஷயத்த இத்தனை வருஷமா மறந்ததுக்கு காரணம் முத்து மட்டும்தான் அப்படின்னு பாக்குறாங்க. விஜயாவும் தான் செஞ்ச தப்பையெல்லாம் உணர்ந்து கண் கலங்கி நிக்கிறாங்க. முத்துவோட வருகைய நினைச்சு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. மீனா இப்படிப்பட்ட தரமான சம்பவத்தை பண்ணுவாங்கன்னு மனோஜும் ரோகிணியும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அந்த நேரத்துல ஸ்ருதி ரவி கிட்ட சொல்றாங்க, நம்ம முத்துவும் மீனாவும் மாதிரி தான் இருக்கணும். இங்க ஒருத்தர் விட்டு கொடுக்காம எப்படி இருக்காருன்னு பாருங்க. ஆமா அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் சந்தோஷமா பேசிக்கவும் செய்யறாங்க. இவரை கல்யாணம் பண்ணதுக்கு நான் கிறிஷ் கூடயே இருந்திருக்கலாம் அப்படின்னு ரோஹிணியும் யோசிக்கிறாங்க. இந்த மாதிரி சீக்வன்ஸ்ல சீரியல் போனா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா வீடியோக்கு லைக் பண்ணி உங்களோட ஆதரவை தெரியப்படுத்துங்க.